ஓகே. லாஸ்ட் கிளாஸில் நாங்கள் பார்த்தது இதுதான் மூலக அணுக்களுக்கான உறிஞ்சல்ன்ற மாதிரி அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரத்தை பற்றி தானே செஞ்சு நாங்கள் பார்த்துனாங்க. ஸோ அதுக்குரிய படம் மட்டும் என்ன செய்யப்பட்டது கடைசியாக சொல்லி அதில் ஒரு பேசிக்கான விஷயம் என்ன செய்யப்பட்டது சொல்லி இருந்தாங்க. அப்போ உண்மையில இங்கே என்ன நடக்கிற விஷயத்த குயிக்காக ரீகால் பண்ணிட்டு போகணும் என்று சொன்னால், எங்களுக்கு இந்த அருட்டப்பட்ட எக்ஸைட்டட் ரூம் இருக்குதானே, அருட்டப்பட்ட அறையில் என்ன செய்யப்படும், ஹோல்டான குளிர் வாயுக்கள் எடுக்கப்பட்டு அதற்குள்ள என்ன செய்யும், தொடர்ச்சியாக நாங்கள் என்ன செய்வோம்னா சன்லைட் அனுப்பி கொண்டிருப்போம், கதிர்வீசல செலுத்தி கொண்டிருப்போம். அப்படி அதை என்ன செய்யும், செலுத்திய போய்க்குள்ள அங்கே இருக்கிற என்ன செய்யப்பட போகுது, வாயு அணுக்களால குறிப்பிட்ட அளவு கதிர்வீசல்ல இருக்கிற சக்தி என்ன செய்யப்பட போகுதுன்னா உறிஞ்சப்பட போகுது. சரி, அப்ப உறிஞ்சப்படையக்குள்ள அங்க தாழ் சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன்கள் சூரியனிலிருந்து சக்தியை பெற்று எங்க செய்யப்படும், உயர் சக்தி மட்டத்துக்கு அருட்டப்பட போயிடும். அப்படி அருட்டப்பட்ட பிறகு எஞ்சிய கதிர்வீசலை சரி அது பயன்படுத்தின பிறகு எஞ்சிய கதிர்வீசல் தான் என்ன செய்யப்படும், எங்களுக்கு வெளியில வர அதான் உறிஞ்சிய பின்ன எஞ்சிய கதிர்வீசல். அதை நாங்கள் என்ன செய்ய போறோம், ஒரு ஒடுக்கி கூடாக கொண்டு வந்து எங்களுக்கு அரியத்துல பட்டு நாங்கள் என்ன செய்ய போறோம், அதை நாங்கள் ஒளிப்படலத்தாள் என்ன செய்யறோம், படப்பண்ணு நாங்கள் பார்த்து கொள்றோம். பார்த்து கொள்ளைகள் தான் எங்களுக்கு என்ன மாதிரியான வருது, ஒரு நிற பின்னணியில என்ன செய்யுது, கரிய நிற கோடுகள் என்று தென்படுதுன்னு சொல்லி அதுல எப்படி அதன் ஃப்ரீக்குவென்சி அதன் எனர்ஜி எந்த சைஸ்ல அதிகரிக்குது, லெம்டா எந்த மாதிரி அதிகரிக்குதுன்னு சொன்ன விஷயத்த செஞ்சு நாங்கள் பார்த்து முடிச்சுனாங்க. இதான் அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். நாங்கள் அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால், அணுக்களுக்கான காலல் நிறமாலை எமிஷன் ஸ்பெக்ட்ரத்தை பற்றி பார்ப்போம். சரி, அப்ப என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், அணுக்களுக்கான காலல் நிறமாலை. சரி, காலல் நிறமாலை என்றதை நாங்கள் பார்க்க வேண்டும். சரி, அந்த கால் நிறமாலை என்றதை பார்க்கறதுக்கு நாங்கள் குட்டியாக என்ன செய்ய போறோம், இருக்கோம் குயிக்கா ஒரு சின்ன டயக்ராம் ஒன்று என்ன செய்ய போட்டுட்டு போய்க்கொள்வோம். சரி, குயிக்கா போட்டுக்கொள்வோம். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒடுக்கின்றது இங்கிலீஷால என்ன சொல்ற? கண்டென்ஷன் இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் வந்து பாவிப்போம். ஓகே. சரி, ஓகே. இது அதில் நாங்கள் பார்த்தா அதே செட்டப் தான், செட்டப் எல்லாமே ஒன்று தான். சரி, இங்கே என்னது அருட்டப்பட்ட அறை, அதாவது எக்ஸைட்டட் ரூம் என்று கதைப்போம். இங்கே சேம் தான். இது என்னது, எங்களுக்கு இது ஸ்பெக்ட்ரத்தை நாங்கள் வைக்க போகிறோம். இது எங்களுக்கு என்னது ஒளிப்படல தாள் என்பதை நாங்கள் வைக்க போகிறோம். சரி, அப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னீங்களு பார்த்தோம் என்றால், உண்மையிலேயே இந்த அருட்டப்பட்ட அறையில இருந்து தான் எங்களுக்கு என்ன செய்யப்பட போகுது, எங்களுக்கு கதிர்கள் வந்து படப்போகுது. அரட்டப்பட்ட அறையில இருந்து என்ன செய்யுது, எங்களுக்கு கதிர்கள்ன்றது வந்து இந்த அரியத்தின் மீது படப்போகுது. அப்ப அரியத்துல பட்டு என்ன செயற்பாடு நடக்குதுன்னு பார்த்தோம்னு சொன்னால், இங்க என்ன செய்வங்களுக்கு விலகலுக்கு எல்லாம் என்ன செய்யப்பட போகுது, உட்பட போகுது. அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். விலகலுக்கு என்ன செய்யும், உட்பட போகுது. அதுன்ற ஃப்ரீக்குவென்சி அதுன்ற வேவ் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும், எங்களுக்கு விலகலுக்கு உட்படும். சும்மா இது ஒரு டயக்ராம் தான். ஸோ இது நாங்கள் இதில் ஓகே அதன்படி என்ன செய்யலை, கீரையில் ஜஸ்ட் அதுக்குரிய ஒரு ரெண்டமான டயக்ராமை தான் என்ன செஞ்சுருக்கிறோம். இதில் ஏராளமான கதிர்கள் என்ன செய்யப்படும், எங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஸோ இதில் நாங்கள் என்ன செய்ய எடுத்துக்கொள்கிறோம். அப்போ இங்கே நாங்கள் உண்மையிலேயே என்ன நடக்க போகுதுன்ற விஷயம் என்று பார்த்தால், இந்த கதிர்கள் என்ன கதிர்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், உறிஞ்சிய சக்தி அதாவது அப்சர்வ் பண்ணின சக்தி பின் என்ன செய்யப்பட போகுது, எமிட் பண்ணி வர்றது, பின் காலலாக்கப்படும் போது தோன்றும் கதிர்வீசல் அதான் இங்க வரப்போகுது. அப்ப நாங்கள் அங்க உறிஞ்சல் நிறமாலையில் இங்க என்ன பார்த்தோம், நாங்கள் நிற பின்னணியில அங்க கரிய நிற கோடுகளாக தென்படும்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அந்த உறிஞ்சல் நிறமாலை என்றது எங்களுக்கு நாங்கள் என்ன சொல்றோம், பேண்ட் ஸ்பெக்ட்ரம் நாங்கள் கதைக்கலாம். இது உறிஞ்சல் நிறமாலை, அதாவது பட்டை நிறமாலை பேண்ட் ஸ்பெக்ட்ரம் மட்டும் கதைப்போம். இங்க என்ன நடக்க போகும்னு சொன்னீங்கன்னு பார்த்தா, இங்க என்ன நடக்கும், சின்ன விஷயம் தான். இங்கேயும் சேம் பட்டன் தான், இங்கேயும் சேம் பட்டன். இப்படிதான் என்ன செய்ய போகிறாங்க, இங்கேயும் கதைக்க போறோம். ஆனால்
இங்க என்ன பிரச்சனை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே அங்க நிறப்பின்னணியில கரிய நிற கோடு தென்பட்டது. இப்ப இங்க என்ன செய்யும், அதுக்கு ஒப்போசிட்டா என்ன செய்ய போகுது, வரப்போகுது. ஒப்போசிட்டா என்ன செய்ய போகுது, வரப்போகுது. எது வரப்போகுது எங்களுக்கு, அங்க நிறப்பின்னணியில கரிய நிறக்கோடு வந்த மாதிரி இங்க கரிய நிற பின்னணியில நிறக்கோடுகள் என்ன செய்யப்படும், தென்பட போகுது. சரி, அப்ப இங்கே நாங்கள் ஒரு ரேஞ்சை போட்டுக்கொள்றோம், ஒரு குறிப்பிட்ட அளவுல ரேஞ்சில் போட்டுக்கொள்றோம். இது ஒரு 400 நானோமீட்டர், இது ஒரு 750 நானோமீட்டர். இதுதான் எங்களுக்கு என்னது விசிபிள் ரேஞ்ச். விசிபிள் ரேஞ்ச் என்ன செய்ய போகுது, எங்களுக்கு காணப்பட போகுது. ஸோ இந்த திசையில் எங்களுக்கு என்ன செய்யும், லெம்டான்றது இன்க்ரீஸ் ஆகும். எங்களுக்கு இந்த திசையில் என்ன செய்யும், சக்தியும் ஃப்ரீக்குவென்சியும் என்ன செய்ய போகுதும், இன்க்ரீஸ் ஆக போகுது. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப இங்க நாங்கள் உண்மையிலேயே என்ன விஷயத்தை பார்க்கிறோம்னு சொன்னால், வாயுநிலை அணுக்களை, ஸோ நான் எல்லாமே ரைட் பண்ணல, ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போகிறேன். இது எல்லாமே பேராகிராஃபாக நாங்கள் ரைட் பண்ணி கொண்டு போகிறது எங்களுக்கு நாட் ஜூஸ். ஸோ அதை எக்ஸ்பிளனேஷனை சொல்லிட்டு போகிறோம். கிளியரான என்ன செய்யுங்க, எக்ஸ்பிளனேஷனை எடுத்துக்கொள்ளுங்க. சரி, வாயுநிலை அணுக்களை, கேசியஸ் அட்டம்ஸ், வாயுநிலை அணுக்களை குளிர்நிலையில் எடுத்து வெப்பமாக்கி, சரி குளிர்நிலையில் நாங்கள் எடுத்து அதை செய்கிறோம், வெப்பமாக்கி அல்லது உயர் மின்னழுத்தத்தை என்ன செய்யலாம், நாங்கள் அதுக்கு பிரயோகிக்கலாம். ஹை வோல்டேஜ் நாங்கள் என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். பிரயோகித்து சூரிய ஒளியை செலுத்தி, அப்ப இந்த அரட்டப்பட்ட ஒளிக்குள்ளே என்ன செய்யப்படும், சூரிய ஒளி தானே செய்யப்படும், செலுத்தப்படும். செலுத்தி பின் சக்தியை வழங்காது விடும்போது, அப்ப இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்ப இவருக்கும் நாங்க என்னத்தை வழங்க போறோம், சன்லைட்ன்றதை நாங்க என்ன செய்ய வழங்குவோம். இது இனிஷியல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வழங்குவோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம், சர்டைன் டைமுக்கு பிறகு என்ன செய்யப்படாதுன்ற இந்த சூரிய ஒளியை நான் என்ன செய்ய மாட்டேன், வழங்க மாட்டேன், ஸ்டாப் பண்ணிடுவேன். சரி, வழங்க மாட்டேன், ஸ்டாப் பண்ணிடுவேன். அப்ப வழங்காம விட்டோன்னு என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த விடும்போது அவற்றால் காணலாக்கப்படும். ஏன், இங்க சூரிய ஒளி வழங்கின உடனே அதை என்ன செய்யும், அரட்டப்பட்டு போகும். பேர் என்ன செய்யப்படுமாடா, திருப்பி எமிட் பண்ணி வரப்போகுது. அப்ப அதனால காணலாக்கப்படும் இருக்குன்னு அந்த எமிட் பண்ணி வர்ற காணலாக்கப்படும் கதிர்வீசல தான் எடுக்கிறோம். இதை வடிவா ரீட் பண்ணி கொள்ளுங்கோ. இதான் அதுக்குரிய விஷயம். உறிஞ்சிய சக்தி பின் காணலாக்கப்படும் போது, சரி அதை நாங்கள் எடுத்து என்ன செய்யறோம், எங்களுக்கு கொண்டு வந்து அரியத்துல என்ன செய்யறோம், விட பண்றோம். அரியத்துல என்ன செய்யறோம், பட பண்றோம். சரி, அப்ப மூலக அணுக்களுக்கு சக்தியை வழங்கும் போது என்ன நடக்க போகுது, தாழ் சக்தி மட்ட இலத்திரன்கள் சக்தியை பெற்று, அதாவது லோ கிரவுண்ட் ஸ்டேஜ் எலக்ட்ரான்ஸ் என்றதை என்ன செய்யும், சக்தியை அப்சர்வ் பண்ணி எங்களுக்கு எக்ஸைட்டட் ஸ்டேஜுக்கு என்ன செய்ய போயினோம். சரி, அட்டப்படும். பின்பு நான் என்ன செய்யறேன், நீங்க எனர்ஜியை சப்ளையை நான் என்ன செய்யறேன், ஸ்டாப் பண்றேன், சக்தியை வழங்காது விடுறேன். விடும்போது அவ்விடத்துல மீண்டும் என்ன செய்யும், அது ஸ்டெபிலிட்டி அடையும் பொருட்டு அந்த எலக்ட்ரான்ஸுக்கு உங்களுக்கு தெரியும், வடிவாவே தெரியும், எனர்ஜி என்றது கூடி சொன்னால் அவருடைய ஸ்டெபிலிட்டி அல்லது ஸ்டேபிள் தன்மை, அவருடைய உறுதித்தன்மை என்ன செய்யும், குறையும் மட்டும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்ப மேல எக்ஸைட்டட் ஸ்டேஜுக்கு போயக்குள்ள அவருக்கு உறுதித்தன்மை என்ன செஞ்சிடும், குறைஞ்சிடும், சக்தி கூடிடும். அப்ப சக்தியே வழங்காம விட்டோன்னு அவர் திருப்பி ஸ்டெபிலிட்டி அடையணும், என்ன செய்யணும், திருப்பி கிரவுண்ட் ஸ்டேஜுக்கு வரணும். அப்படி கிரவுண்ட் ஸ்டேஜுக்கு ரிட்டர்ன் ஆகணும்னு சொன்னால் அவர் அப்சர்வ் பண்ண சக்தி என்ன செய்யணும், ரிலீஸ் பண்ணணும். அதுதான் இந்த வேர்ட் சொல்லப்பட்டிருக்கு. இதுல சொல்லப்பட்டிருக்க விஷயம் அந்த விஷயம்தான். சரி, அவ சக்தியை வழங்காது விடும்போது அந்த இலத்திரங்கள் என்ன செய்யும், மீண்டும் ஸ்டெபிலிட்டி அடையும் பொருட்டு திருப்பி கிரவுண்ட் ஸ்டேஜுக்கு என்ன செய்யப்படும், ரிட்டர்ன் ஆகும். சரி, அப்படி ரிட்டர்ன் ஆகிக்கல அப்சர்வ் பண்ணிய எனர்ஜி என்ன செய்யும், போட்டோன்களாக ரிலீஸ் பண்ணும். சரி, போட்டோன்களாக ரிலீஸ் பண்ணும். இப்போட்டோன்கள் தான் என்ன செய்யுது, அரியத்தினூடாக போய் இந்த ஒளிப்படலத்தால தாக்கி எங்களுக்கு என்ன செய்யுது, எங்களுக்கு இந்த கலர்ஸை என்ன மாதிரி ஃபார்ம் பண்ணுது என்றதை எங்களுக்கு என்ன செய்யுது, காட்டிக்கொள்ளுது. இந்த விஷயம் விளங்கிட்டா? இந்த விஷயம் விளங்கிட்டா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? நோ சார். ஓகே. அப்ப இங்க எங்களுக்கு மெயினான சில விஷயம் இருக்கு. இதுல நான் விசிபிள் ரேஞ்ச் சொன்னா தானே ஒரு குறிப்பிட்ட இடம், இங்க பாருங்க, நான் இந்த எல்லையை நான் சும்மா அதை போட்டு காட்டுறேன். இந்த எல்லையையும் இந்த எல்லையும் தான் என்ன செய்யறேன், விசிபிள் ரேஞ்ச் என்று போடுறேன். அப்ப இந்த விசிபிள் ரேஞ்சில் ஒரு மாதிரியான செட்டப்பும் விசிபிள் ரேஞ்சுக்கு
வெளியில அது அவுட் சைட்டில் இன்னொரு மாதிரியான செட்டப் என்ன செய்ய போகுது, காணப்பட போகுது. என்ன செட்டப்னு பார்த்தீங்கன்னா உண்மையாய் இந்த விசிபிள் ரேஞ்சுக்குள்ள விசிபிள் ரேஞ்சில் என்ன செய்யப்படும் என்றால் கரிய நிற கோடுகள் எங்களுக்கு பெறப்படும். சரி, கரிய நிற கோடுகள் எங்களுக்கு என்ன செய்யப்பட போகுது. சரி, வடிவா பார்க்கணும். இந்த விசிபிள் ரேஞ்சில் எங்களுக்கு என்ன செய்யும்டா எங்களுக்கு பிளாக் லைன்ஸ் என்ன செய்யும், ஃபார்ம் பண்ணும். சரி, அதே நேரம் எங்களுக்கு அவுட் ஆஃப் த விசிபிள் ரேஞ்ச், சரி விசிபிள் ரேஞ்சுக்கு வெளியில எங்களுக்கு என்ன செய்யும்னு சொன்னால் உண்மையிலேயே பிளாக் பேக்ரவுண்டில் எங்களுக்கு என்ன செய்யும்டா பிரகாசமான, சரி எங்களுக்கு என்ன செய்ய பிரகாசமான ஒரு கோடுகளை உருவாக்கும். சரி, பிரகாசமான ஒரு என்ன செய்ய என்னன்னு சொல்றது, பிரகாசமான சொன்னால் ஒரு பிரைட் ஆன, சரி பிரைட் லைன்ஸ் என்ன செய்யும் எங்களுக்கு ஃபார்ம் பண்ணி கொள்ள போகுது. இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இதுல இருக்க வேண்டிய விஷயங்கள்ல உண்டு. அடுத்தது உண்மையை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இது உங்களுக்கு கிளியர் தானே? அடுத்து நான் ஒரு கம்பேரிசன் சொல்றேன். இது கிளியர் தானே? அங்கால மூவ் பண்ணலாமா? எஸ் சார். ஓகே, இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சிம்பிளான விஷயம். என்ன விஷயம் என்று பார்த்தோம் என்றால் இந்த குறித்த மூலக அணுக்களில் உறிஞ்சல் நிறமாலையில நாங்க பார்த்துனாங்க என்ன செய்யப்படும் ஒரு செட்டப் பார்த்துனாங்க. அதே மாதிரி இப்ப என்ன செஞ்சாங்க காலல் நிறமாலையும் ஒரு மாதிரியான செட்டப் பார்த்துனாங்க. அப்ப ரெண்டுக்கும் என்ன லிங்க் என்று நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் குறித்த மூலக அணுக்களில் உறிஞ்சல் நிறமாலையில உறிஞ்சப்படும் அதே சக்தியைத்தான் அதற்குரிய காலல் நிறமாலையில் காலலாக்கப்படும். அதாவது எங்களுக்கு அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரத்துல அப்சர்வ் பண்ணுற எனர்ஜி இருக்குதானே, அப்சர்வ் பண்ற எனர்ஜி தான் எங்களுக்கு இங்க என்ன செய்யறது எமிட் பண்ணுற எனர்ஜியா என்ன செய்யும் இருக்கும். ரெண்டுமே ஈக்குவல் சொல்றாங்க. சரி, இது ஒரு விஷயம். சரி, அப்ப இதுல இருந்து நாங்க என்னத்தை முன்வைக்கலாம்னு சொன்னால் குறித்த மூலக அணுக்களில் உறிஞ்சல் நிறமாலையில் உள்ள நிறமுடைய பிரகாசமான பகுதி அதன் கால நிறமாலையில் உறிஞ்சல் பகுதியாகவும் உறிஞ்சல் நிறமாலையில் கரிய நிற கோடுகள் அதன் கால நிறமாலையில் நிறமுடைய பிரகாசமான கோடுகளாகவும் தோன்றும். ஒப்போசிட், ரெண்டுக்கும் ஒப்போசிட்டா பார்த்தா சரி. இங்க நாங்க பார்த்தது என்ன செய்யும், இங்க உண்மையிலேயே சும்மா ஒரு எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க. இங்க உங்களுக்கு கலரா வார இடம் இங்க உங்களுக்கு என்னவா வர போகுது, பிளாக் ஆகவும், இங்க பிளாக்கா வார இடம் உங்களுக்கு இங்க என்னவா வர போகுது கலராகவும் வரப்போகுது. அப்ப இவர் கலரா இருக்கிற இடம் எல்லாம் இவர் பிளாக் ஆகவும், இவர் பிளாக்கா இருக்கிற இடம் எல்லாம் இவர் கலராகவும் வருதாருன்னு சொன்னால் ஒன்று கொண்டு இவர் என்ன செய்ய போயிடும் என்றால் நிரப்பும் தன்மையை கொண்டது. ஒன்றுக்கு மேல கொண்டு ஒன்றை வச்சோம்னு சொன்னால் எல்லா இடமும் என்னவா வந்துடும் உங்களுக்கு கலரா வந்த மாதிரி இருக்கும். சரி, ஒன்று கொண்டு என்ன செய்ய போது நிரப்பியாக தொழிற்படும் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் என்ன செய்வோம் கதைச்சு கொள்ளுவோம். இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? நோ சார். சரி, அப்ப நாங்கள் இந்த அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரத்தையும் எமிஷன் ஸ்பெக்ட்ரத்தையும் ஒரே ஒளிப்படலத்தாளில், சரி ஒரே ஒளிப்படலத்தாளில் எடுத்தோம்னால் எங்களுக்கு என்ன கிடைக்க பறிஞ்சிருங்க. அப்போ அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரத்தையும் எமிஷன் ஸ்பெக்ட்ரத்தையும் நாங்கள் ஒரே ஒளிப்படலத்தாளில் எடுத்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு தொடர்ச்சியான நிறமாலை கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் எங்களுக்கு என்ன செய்யப்படும் கிடைக்கப்படும். சரி, தொடர்ச்சியான நிறமாலை பெறப்படும். எப்படி பெறப்படும், எங்களுக்கு அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரத்தையும் அதே மாதிரி எமிஷன் ஸ்பெக்ட்ரத்தையும் ரெண்டையும் என்ன செய்வோம் நாங்கள் ஒரே ஒளிப்படத்தை சேம் ஒளிப்படத்தாள் ஒரே ஒளிப்படல் தாளில பெறும்போது எங்களுக்கு தொடர்ச்சியான நிறமாலை கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் என்ன செய்யப்படும் கிடைக்கப்பெறும். இவ்வளவு கிளியரா? எஸ் சார். இதுல எது டவுட்ஸ், எனி டவுட்ஸ் இருக்கா?
No doubt, sir. ஓகே, தேங்க்யூ. ஸோ நாங்கள் இதில் இருக்கிற சில விஷயத்துக்கு அடுத்ததுங்களுக்கு மெயினான சாப்டருக்குள்ளே போக போகிறோம். இதை கவனமாக விளங்கிக் கொள்ள வேணும். இதில் கொஸ்டின்ஸ் எல்லாம் அடிக்கடி என்ன செய்வாங்க, போட்டுக்கொள்ளுவாங்க. என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் எமிஷன் ஸ்பெக்ட்ரத்திலையும் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தால் ஹைட்ரஜன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். சரி, ஐதரசன் என்ற காடல் கோட்டு நிறமாலை எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரம் தான் அதுலேயும் பார்க்க போகிறோம். சரி, எங்களுக்கு உண்மையா பார்க்க போறது என்னண்டு ஐதரசனின் சரி ஹைட்ரஜன் எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரம் தான் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சரி, செட்டப் எல்லாமே ஒரே செட்டப் தான். செட்டப்ல ஒன்றுமே வித்தியாசம் இல்லை. சரி, இங்கேயும் என்ன செய்யப்பட போறோம், உண்மையிலேயே இங்க ஒரு சிம்பிளான செட்டப் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கலாம். சரி, ஓகே, கவனமா பாருங்க. சரி, ஓகே. சரி, ஒரு படம் தானே, ஸோ நான் ரெண்டமாவே போட்டுக்கொள்றேன்னா அது கொஞ்சம் குயிக்காக போடணுன்றதுக்காக ஃபாஸ்ட்டாக போட்டுக்கொள்கிறேன். ஸோ படத்தை வடிவாக கீறிட்டு உங்களுக்கு என்ன செய்கிறேன், வடிவாக விளங்கப்படுத்தி விடுது. சரி, ஓகே. இது கிட்டத்தட்ட ஒரு கேதோட் கதிர் செட்டப் தான். சரி, இது ஒரு கேதோட் கதிர் செட்டப் தான். சரி, இது அங்கால எல்லாம் இருக்கும். சரி, இங்க உண்மையிலே இந்த கேதோட் கதிர் குழாய்க்குள்ள நான் என்ன செய்ய, இதுல ஒரு முனை ஓப்பன் ஆக்கப்பட்டிருக்கும். சரி, செட்டப்புக்காக ஏற்ற மாதிரி இங்க என்ன செய்ய போறோம் என்றால், இதுக்குள்ள என்ன வாயு எடுக்கிறோம், H2 கேஸ் எடுக்கிறோம். சரி, H2 கேஸை எடுத்து நாங்கள் இங்க என்ன செட்டப்பை உருவாக்குறோம் என்று சொன்னால், கேதோட் கதிர் பிராக்டிக்கல் நாங்கள் படிக்க செய்த அதே செட்டப், அதுக்குரிய அதே ப்ரோசஸை நாங்கள் செய்யும் போது எங்களுக்கு என்ன வரும், இந்த கேதோட் குழாய்க்குள்ள என்ன எங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும், சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கு கேதோட் பிராக்டிக்கல்ல செய்த அதே ப்ரோசஸ் இங்க செய்யும் போது எங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், Cathode rays. கேதோட் ரேஸ் ப்ரொடியூஸ் ஆக போகுது. கேதோட் ரேஸின் ப்ராப்பர்ட்டிஸ்ல நாங்க பார்த்து நாங்கள் கேதோட் ரேஸுக்கு எனர்ஜி இருக்கின்ற ஒரு விஷயத்தை படிச்சுனாங்க, ஓமா இல்லையா? Yes, sir. ஓகே, அப்ப இந்த எனர்ஜி உடைய இந்த கேதோட் ரேஸ் இங்க என்ன புறப்பட போகுது. சரி, ஓகே, புறப்பட போகுது. இதை நான் மைனஸ் எடுக்கிறேன், இதை நான் பிளஸ் எடுக்கிறேன். சரி, ஓகே. அப்போ உண்மையில இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், நாங்கள் H2 வாயுவை தான் எடுத்திருக்கிறோம். சரி, H2 வாயுவை தான் எடுத்திருக்கிறோம். அப்ப இங்க என்ன செயற்பாடு நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னு சொன்னால், இந்த கேதோட் டியூப்புக்குள்ள இருக்கிற என்னது H2 வாயுவை, H2 கேஸை யார் போய் எங்களுக்கு பவுன்ஸ் பண்ண போகுது, அதாவது மோத போகுதுன்னு பார்த்தோம்னா கேதோட் ரேஸ் என்ன செய்ய போகுது, போய் மோத போகுது. அப்ப போய் என்ன செய்யும் போது மோத 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 எனர்ஜி என்ன செய்ய போகுது, கேதோட் ரேஸ் தன்னட்ட இருக்கிற எனர்ஜியை யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னால் ஹைட்ரஜனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். சரி, ஹைட்ரஜனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போகுது. டிரான்ஸ்ஃபர் பண்ணி என்னத்தை செய்ய போகுதுன்ற ஒரு கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால், ஐதரசன் என்றது எங்களுக்கு தெரியும், H' வடிவா விளங்கிக் கொள்ளுங்க விஷயத்தை. அப்ப இவருக்கு சக்தியை கொடுக்கும் போது இவருடைய இந்த பொண்ட் என்ன செய்ய போகுது, பிரேக் ஆக போகுது. சரி, பிரேக் ஆகி இங்க என்ன உருவாக்கப்பட போகுது, இது மொலிக்யூல், இது என்னது ஆட்டம், இது மொலிக்யூல், இது ஆட்டம். சோ ஹைட்ரஜன் மொலிக்யூல்ன்றது எங்களுக்கு என்னமா மாற்றப்படுது, ஹைட்ரஜன் ஆட்டமாக, என்னத்தால, சிஆர்ண்டா கேதோட் ரேஸால. சரி, ஓகே. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடந்தா பிறகு ஏதாவது ப்ரோசஸ் நடக்குமா, அப்படி நின்றுமான்னு பார்த்தா இல்ல, அது என்ன செய்ய போறது இல்ல, நடக்க போறது இல்ல. திருப்பி இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ன்றது யாரோட ரியாக்ட் பண்ண போறார், கேதோட் ரேஸோட. அந்த கேதோட் ரேஸ் ப்ரொடியூஸ் பண்ணிக்கொண்டே இருக்க போகுது. அப்ப ப்ரொடியூஸ் பண்ணிக்கொண்டே இருக்க 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 அது ஹைட்ரஜன் மொலிக்யூலை உடைச்சு ஹைட்ரஜன் அணுக்களாக மாற்றி திருப்பி ஹைட்ரஜன் அணுக்களோடையும் போய் மோதுது.
ஹைட்ரஜன் அணுக்களோட மோதைக்குள்ள உண்மையிலேயே இதைத்தான் நான் இப்படி எழுதி காட்ட போறேன். என்னண்டு இந்த ஹைட்ரஜன் அணுவுக்கு அவர் சக்தியை வழங்குறாரா வழங்கலையா? கேதோட்ரே வழங்கு. சரி, இதுல கேதோட்ரையை போட்டுக்கொள்றோம். சக்தியை வழங்கி அவரில் இருக்கிற எலக்ட்ரனை என்ன செய்யும்? எமிட் பண்ணும். அதுல இருக்கிற எலக்ட்ரான் என்ன செய்ய போகுது? எங்களுக்கு எக்ஸைட்டட் ஸ்டேஜை கொண்டு போகுது. எங்க கொண்டு போகுதுன்னு பார்த்தோம்னா அது எங்க செய்யும்? இன்ஃபினிட்டி கொண்டு போயிடும். கொண்டு போனோம்னு சொன்னால் எங்களுக்கு இங்க H+ என்றது உருவாகும். சரி, H+ கேஸ் என்றது எங்களுக்கு உருவாக போகுது. இது ஓமா இல்லையா? இது விளங்கிட்டா? எஸ் சார். சரி, ஓகே. இப்ப நாங்கள் என்ன செய்யப்பட போறோம்? உண்மையிலேயே இப்படி நாங்கள் சக்தியை வழங்கி கொண்டிருக்கிறோம் தானே, எனர்ஜி என்ன செய்யும்? ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். பின்பு என்ன செய்யறோம்னு சொன்னா நாங்கள் அதுக்கு பிறகு எனர்ஜி சப்ளையை நாங்க என்ன செய்யறோம்? ஸ்டாப் பண்றோம். எனர்ஜி சப்ளையை ஸ்டாப் பண்றோம். எனர்ஜி சப்ளையை ஸ்டாப் பண்ணினா என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். இந்த ப்ராசஸ் நிற்கும். ஓகே, ப்ரோசஸ் நிற்கும். நெக்ஸ்ட் எக்ஸைட் ஆன ஹைட்ரஜன்ஸ் அதை மோஷன் கூடினத்தால அடுத்த இதுக்கு போக பார்க்கும். எங்க போக பார்க்கும்? நோ, இதுக்கு நான் முதலே விளக்கம் சொல்லிட்டேன். சின்ன விஷயம். எனர்ஜி வழங்குறத நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொன்னால் என்ன நடக்கும்? இந்த ஹைட்ரஜன்ன்றது கிரவுண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எலக்ட்ரான் தான் எமிட் ஆகி எங்களுக்கு எக்ஸைட்டட் ஸ்டேஜுக்கு போனது. எக்ஸைட்டட் ஸ்டேஜ்ல இருக்கிற ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் திருப்பி கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வர பார்க்கும். கிரவுண்ட் ஸ்டேஜுக்கு என்ன செய்யும்? வரப்பாகும். ஏன் கிரவுண்ட் ஸ்டேஜுக்கு வரப்பாகுது? என்ன ரீசன்? அது ஸ்டேபிளா இருக்கிறது கிரவுண்ட் ஸ்டேட்லன்றதுனால. ஓகே, ஸோ ஏன் எக்ஸைட்டட் ஸ்டேஜில் அவருக்குரிய எனர்ஜி ஹை பட் ஸ்டெபிலிட்டி லோ. ஸோ திருப்பியும் என்ன செய்யுது? இப்போ எனர்ஜி நாங்கள் வழங்குறதையும் சப்ளையும் ஸ்டாப் பண்ணிட்டோன்னே அவர் திருப்பி என்ன செய்வார்? ரிட்டர்ன் ஆகவார். அப்போ இவர் நான் கொடுத்த உடனே எங்களுக்கு என்ன நடக்க போகுது? எக்ஸைட்டட் ஸ்டேஜில் இருக்கிற ஹைட்ரஜன் ஆட்டம் திருப்பி என்னவா வர போறார்? ஹைட்ரஜன் கேஸ் பிளஸ் என்னதாகவும் எனர்ஜி. இந்த எனர்ஜியை தான் நாங்கள் என்ன கதைப்போம்? H நீ ஒன்று கதைக்கிறாங்க. I got it. எஸ் சார். சரி, உண்மையிலேயே இங்க எனர்ஜி, இந்த எனர்ஜியை நான் E1 என்றால் இந்த எனர்ஜியும் என்னவா தான் இருக்கும்? E1 தான் இருக்கும். அப்சர்வ் பண்ணின எனர்ஜி தான் எங்களுக்கு திருப்பி என்ன செய்யப்படும்? எமிட் பண்ணப்படும். புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, இப்படி வர்ற அந்த எனர்ஜி என்ன சக்தி, என்ன வடிவத்தில் எங்களுக்கு வரப்போகுது? ஃபோட்டோன் எனர்ஜி. சரி, ஃபோட்டோன் எனர்ஜியா தான் செய்யுது எங்களுக்கு வரப்போகுது. ஃபோட்டோன் எனர்ஜி என்றதான் இங்க என்ன செய்யுது? ஃபோட்டோன்களாக தான் எனர்ஜி என்ன செய்யுது? எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஃபோட்டோன் எனர்ஜி தான், எமிட் பண்ணாலும் ஃபோட்டோன் எனர்ஜியா தான் நாங்கள் இங்க என்ன செய்வோம்? கதைச்சு கொள்ளும். இப்படி எமிட் ஆகி வார இந்த எனர்ஜியை, சரி, இந்த கதிர்வீசல், இந்த ரேஸ் இருக்கு தானே, இந்த ரேஸ்ல இருந்து புறப்படுற ஸ்பெக்ட்ரம் தான் எங்களுக்கு என்ன ஸ்பெக்ட்ரம்? ஹைட்ரஜன் எமிட்டிங் லைன் ஸ்பெக்ட்ரம். எமிஷன் ஸ்பெக்ட்ரத்திலையும் எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரம். ஓகே, லைன் ஸ்பெக்ட்ரம். எஸ் சார். ஓகே, அப்ப இங்க என்ன செய்யுது? அதான் இதுக்குரிய செட்டப் இங்க போடப்பட்டிருக்கு. இதுதான் அதுக்குரிய முதல் ப்ரோசஸ். அப்ப இந்த கதிர்வீசல் தான் எங்களுக்கு என்ன கதிர்வீசல இருக்க போகுது? உண்மையிலேயே அப்சர்வ் பண்ணி உறிஞ்சப்பட்ட சக்தி, அப்சர்வ் பண்ண சக்தி பின்பு என்ன செய்யப்படும் போது? காலலாக்கப்படும் போது, எமிட் பண்ணப்படும் போது தோன்றும், ப்ரொடியூஸ் ஆகிற கதிர்வீசல், ரேஸ் கதிர்வீசல். சரி, எங்களுக்கு இங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன உங்களுக்கு உருவாகும்? விசிபிள் ரேஞ்ச் என்றது எங்களுக்கு செய்யும், உருவாகி கொள்ளும். அதே செட்டப் மேல என்ன செய்யும்? எங்களுக்கு எனர்ஜி ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஆப்போசிட் சைட் லாம்டா வில் பி இன்க்ரீஸ் செய்ய போகுது, ஆக போகுது. சரி, இந்த விசிபிள் ரேஞ்சிலையும் எங்களுக்கு என்ன வர போகுது?
பிளாக் பேக்ரவுண்டில் என்ன செய்யும், கலர் லைன்ஸ் வரும். சரி, என்ன வரப்போகுது உங்களுக்கு, பிளாக் பேக்ரவுண்டில் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பிளாக் பேக்ரவுண்டில் கலர் லைன்ஸ் எங்களுக்கு என்ன செய்யப்படும், பெறப்படும். கலர் லைன்ஸ் எங்களுக்கு என்ன செய்ய போகுது, பெறப்பட போகுது. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார். சரி, ஓகே. அதுலேயும் நாங்கள் எங்களுக்கு உண்மையிலேயே ஸ்பெசிஃபிக்காக நான் கதைக்க போறேன். எங்க கதைக்க போகணும்னு பார்த்தோம்னு சொன்னால், எங்கள்ட விசிபிள் ரேஞ்ச் இருக்கிறார் தானே, இந்த விசிபிள் ரேஞ்சிலேயே உண்மையிலேயே ஒரு ஸ்பெசிஃபிக்கா 4 கலர்ஸ் எங்களுக்கு என்ன செய்யும் தோன்றதா தான் நாங்கள் இங்க என்ன செய்ய போறோம், ஸ்டடி பண்ண போறோம். 4 கலர் இங்க மெயினாக கதைப்போம். என்ன 4 கலர் சொல்லுங்க. ஒன்று நான் இதுலயே போட்டுக்கிறேன். இதை நான் விளங்கணும் பண்றதுக்காக இப்படி போடுறேன்னா, இந்த விளங்கணும் பண்றதுக்காக நான் இப்படி மார்க் பண்றேன். இது என்ன, ரெட் கலர். சரி, இது என்னது, எங்களுக்கு ரெட் கலரா இருக்க போகுது. அடுத்தது என்ன, சும்மா ஒரு இதுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன செய்யறேன், போட்டுக்கொள்றேன். சரி, எக்ஸாம்பிளுக்காக நான் போட்டுக்கொள்ற விஷயம். சரி, எங்களுக்கு லெம்டா அப்போ சாரி, நான் என்ன செய்யணும், எங்களுக்கு மாற்றி போட வேண்டி வரப்போகுது. ஏன், எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்று இருக்குது. என்னது, இன்ஃப்ராரெட் ரேஸ் பனியா வருதுனாலயா? லெம்டா கூடினதா எங்களுக்கு ரெட் கலர், லெம்டா ம். கூடினது எங்களுக்கு ரெட். அதுக்கு பிறகு யார் இருப்பார் எங்களுக்கு, 4 கலர்ஸ்ல ரெட், Green, கிரீன். அடுத்தது நான் யாரை பற்றி கதைப்பேன், blue, ப்ளூ. அதுக்கு பிறகு நான் கதைக்க போறது purple. யாரை பற்றி, பர்பிள். ஸோ இதை நான் இதில் சும்மா அந்த விளம்பரம் போட்ட மேலே லைன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 4 கலர்ஸ் தான் நாங்கள் மெயினாக என்ன செய்ய போறோம், எடுத்து சொல்ல போற விஷயங்கள். சரி, ஓகே, 4 கலர்ஸ். அப்ப இப்படி பெறப்பட்ட எங்களுக்கு இந்த லைன்ஸை கொண்டு போய் என்ன செய்யறாங்க, எங்களுக்கு ஒளிப்படலத்தாள் என்ன செய்யறாங்க, கீறி பார்க்கறாங்க. ஒளிப்படலத்தாள் என்ன செய்யறாங்க, கீறி பார்க்கறாங்க. கீறி பார்க்க என்ன மாதிரியான செட்டப்ஸ் வருதுன்னு சொல்லித்தான் அடுத்தது நாங்கள் பார்க்க போறோம். இப்ப அது பார்க்கறதுக்கு முதல் இங்க நடக்கிற செட்டப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுதா? Yes, sir. ஓகே, சரி, இது புரிஞ்சுதுன்றா தான் நாங்கள் அங்கே சொல்ல போகிறோம், ஈஸியாக இருக்கு. சரி, ஸோ நாங்கள் அடுத்த செட்டப்புக்கு மூவ் பண்ண போகிறோம். இவரை கொண்டு போய் நாங்கள் ஒரு ஒளிப்படலத்தாளில் வச்சு கீறி பார்க்க போகிறோம். சரி, ஒளிப்படலத்தாளில் வச்சு கீற போகிறோம். என்ன மாதிரியான செட்டப் வந்து வேறும். சரி, ஓகே. இங்க என்ன செட்டப் பண்ணி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், எங்களுக்கு பிரதானமாக நாங்கள் உண்மையா எங்களுக்கு ஏஎல் சிலபஸின் படி நாங்கள் உண்மையா தெரிஞ்சிருக்க வேண்டிய முதல் 3 தொடர்களை பற்றி கிளியரா தெரிஞ்சிருக்கணும். அந்த தொடர்கள் தான் என்ன, எங்களுக்குரிய லைமன் தொடர், பாமர் தொடர், பாஷன் தொடர் 3 கிளியரா தெரிஞ்சிருக்கும். அதை விட எங்களுக்கு 2 தொடர் இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் பெட்டர். அதான் எங்களுக்குரிய என்னது, பிரேக்கெட் தொடர், அதே நேரம் பி ஃபன் தொடர் என்ன செய்வோம், கதைச்சு கொள்வோம். பி ஃபன் தொடர் என்ன செய்ய போறோம், எங்களுக்கு கதைச்சு கொள்ள போகிறோம். அப்ப அதைத்தான் இந்த ஒளிப்படலத்தாளில் கொண்டு வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம், கீற போகிறோம். ஒளிப்படலத்தாளில் கொண்டு வந்து கீற போகிறோம். என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், உண்மையிலேயே எங்களுக்கு சக்தியும் அதே நேரம் ஃப்ரீக்குவென்சியும் கூடின தொடர் எதண்டு பார்த்தோம்னா உண்மையா என்ன தொடர், லைமன் தொடர். என்ன தொடர் எங்களுக்கு கூடினது, உண்மையிலேயே லைமன் தான் கூடவா இருக்கும். லைமன் தொடர் தான் எங்களுக்கு என்னவா இருக்கும், கூடவா இருக்கும். ஸோ நான் முதலாவது தொடராகவே நான் யாரை எடுத்துக்கொள்றேன், லைமன் தொடரை நான் எடுத்துக்கொள்றேன். சரி, ஓகே. லைமன் தொடரை தொடர்ந்து எங்களுக்கு யார் எந்த தொடர் கூடவா இருக்கும்னு பார்த்தோம்னு சொன்னால், எங்களுக்கு பாமர் தொடர். அடுத்தது வரப்போறது எங்களுக்கு யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால், பாமர் தொடர் வரப்போறது. அடுத்தது வரப்போறது எங்களுக்கு பாமர் தொடர். சரி, ஓகே, பாமர் தொடர் வந்துட்டேன். அவரை தொடர்ந்து எங்களுக்கு வரப்போறது யார், எங்களுக்கு பேஷன் தொடர். அடுத்தது வரப்போறது எங்களுக்கு யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால், பேஷன் தொடர் வரப்போற. சரி, ஓகே, 3 தொடரை நான் செய்யறேன், போட்டுக்கொள்றேன். அப்ப இதுல
தெளிவா பார்க்க வேணும். உண்மையிலேயே இந்த ஒளிப்படலத்தால் கீரைக்குள்ள முதல் 4 கோடுகள் ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸை நாங்கள் இன்க்ளூட் பண்ணி தான் என்ன செய்வோம், இது கீறுறது வளம் காமனான ஃபேக்டர்ஸ். ஸோ அதனால 4 லைன் தான் போட்டிருக்கு. சரி, இந்த 4 லைன் தான் எங்களுக்கு என்ன தொடர்ந்து நான் கதைக்கிறேன். என்ன தொடர்? லைமன் சீரிஸ். அடுத்த இந்த ப்ளூல இருக்கிற 4 பேர் தான் எங்களுக்கு யாருன்னு கதைக்கிறேன், எங்களுக்கு பால்மர் சீரிஸ். அடுத்த இந்த 4 பேர் சேர்ந்தா நான் என்ன கதைக்கிறேன், Passion. பேஷன். பேஷன் சீரிஸ் ரெண்டு செய்யலாம் கதைச்சு கொள்றோம். சரி, ஓகே. அப்ப இந்த தொடர்களுக்கு இடையில இது என்னென்ன கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி சில பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. எம்சிக்யூ வந்து சொன்னால் ஃப்ரீக்வன்சி எந்த பக்கம் போகுது, எனர்ஜி எந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகுது, எந்த லைனுக்கு கூட எதுக்கு குறைய என்று சொல்லி சரியான கன்ஃபியூஸ்ல தெரியணும். சிம்பிளா ஞாபகம் வச்சிருக்கலாம். அதுக்குரிய ஒரு ஐடியா தான் சொல்ல போறேன். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்குரிய ஒரு சிம்பிள் வே சொல்ல போறேன். பாருமா பாரு. இப்ப லைமன் தொடருக்கும் பாமா தொடருக்கும் இடையில இருக்கிறது இந்த கேப். இது விளங்குதா? புரியுதா அந்த கேப்? Yes, sir. அதே நேரம் அடுத்த பாமருக்கும் பாஷனுக்கும் இடையில இருக்கிறதா இந்த அடுத்த கேப். இது புரியுதா? Yes, sir. ஓகே. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம், எங்களுக்கு லைமன் தொடரை நோக்கியதாகத்தான் எங்களுக்கு என்ன அதிகரிக்கும் என்று சொன்னா. Energy and frequency. குட். சரி, எங்களுக்கு தெரியும் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும், அதே நேரம் ஃப்ரீக்வன்சியும் இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரம் ஆப்போசிட் சைட்ல எங்களுக்கு என்ன நடக்கும், Wavelength increase. எங்களுக்கு என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், எனர்ஜி இப்ப இப்படி தந்துட்டு எங்களுக்கு என்ன செய்வாங்க, இந்த ஒண்ணுமே தராமல் மேல தந்திருக்கிற அந்த செட்டப்பை மட்டும் பாருங்க. எந்த செட்டப் நான் கீறி இருக்கிறேனே இந்த செட்டப்பை மட்டும் பாருங்க, மேலே இருக்கிற செட்டப் இப்படி தந்துட்டு உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. சரி, என்னோட கேள்வி கேட்பாங்க, இதுல எந்த தொடர் லைமன் எந்த லைன் அப்படி இப்படி கேட்டாம்னு சொன்னால் என்ன டக்குனு ஈஸி பண்ணி பார்க்கலாம். எங்களுக்கு பிட்வீன் த டூ சீரீஸுக்கு இடையிலான டிஸ்டன்ஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டு போச்சுண்டா. நீங்க வேற இதான் இந்த டிஸ்டன்ஸ், இது D1, இதை நான் D2 ஒன்று போடுறேன். சொல்லுங்க அப்ப இதுல D1 D2 பெருசு, which one is greater? D2. D2 is greater. So between the two series gap is increasing. That side also energy and frequency increasing. I got it. Yes, sir. சரி, இது ஒரு சிம்பிள் வே. இது ஞாபகம் வச்சிருக்கலாம். ரெண்டு சீரீஸுக்கு இடையிலான கேப்பை நாங்கள் வச்சு என்ன செய்யலாம், எங்களுக்கு எது அதிகரிக்குது எது குறையுதுன்னு செய்யலாம், ஈஸியா பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரி, அதுலயும் இனி நாங்கள் ஒவ்வொரு லைன்ஸுக்கும் ஒவ்வொரு என்ன செய்வோம், ஸ்பெசிபிக்கான நேம் வச்சிருக்கிறோம். இவருக்கு நேம் என்றது உண்மையா நான் என்ன கதைக்க போறேன், இவருக்கான நேம் ஃபர்ஸ்ட் லைன் இவருக்கு கே ஆல்பா, இவர் கே பீட்டா, கே கேமா, கே டெல்டா. ஓகே, த சேம் ப்ரோசஸ் என்ன கதைக்க போறோம், திஸ் ஒன் H alpha, H beta, H gamma, H delta. Then Excuse this me, is sir. Yeah, அதுக்கு yes, K போடுற sorry, Lyman சீரிஸ்க்கு K and Balmer சீரிஸ்க்கு H and Paschen சீரிஸ்க்கு M போட்டது reason? reason that லைன்ஸுக்கு வச்சிருக்கிற ஸ்பெசிபிக்கான ரூல் படி இந்த சீரீஸுக்குரிய, அதாவது ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு தானே எங்களுக்கு எங்கள்கிட்ட ஓபிட்டல்ஸ் இருக்கிறது தானே, எனர்ஜி லெவல்ஸ் இருக்கிறது தானே 1 2 3 up to infinity. Yes, sir. The first energy லெவலுக்குரியது எது, K. செகண்ட் எனர்ஜி லெவலுக்குரிய லெட்டர் L என்று பாவிப்பாங்க அல்லது H என்று பாவிப்பாங்க. I mean, I will explain this one. This is nucleus. Like this. இப்படிதான் எங்களுக்கு போய்கிட்டு இருக்க போகுது. Yes, sir. இதுல this one is N1, this one N2, this one N3, N4, N5,
like this n infinity. There's n1 is we call it K line, n2 is we calling LO H line, this one M line, this is N line, next one's O line, like this. I got it. Yes, sir. That's why we are putting the letters. The Lyman is H, K alpha, K beta, K gamma, K delta, and the Balmer is the H alpha, H beta, H gamma, H delta, and the Bastian is M alpha, M beta, M beta, M gamma, M delta, like this. I got it now. Yes, sir. Any doubts? No, sir. ஓகே. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸிக்காக நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான லைன்ஸுக்கும் என்ன செய்ய போறேன், நேமை வச்சுக்கொண்டு போக போறேன். அதாவது இந்த கே அல்ஃபா ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. கே அல்ஃபான்றது உண்மையிலேயே லைமன் சீரிஸ் இந்த எப்படிப்பட்ட லைன்? ஃபர்ஸ்ட் லைன். லைமன் சீரிஸ் ஃபர்ஸ்ட் லைன். உங்களுக்கு தெரியும் லைமன் தொடர்ன்றது, லைமன் சீரிஸ்ன்றது எந்த எனர்ஜி லெவலோட ரிலேட்டட் ஆனது? விச் எனர்ஜி லெவல்ஸ்? எனர்ஜி லெவல் 1 or 2 or 3? எனர்ஜி லெவல் 1. ஸோ த ஃபர்ஸ்ட் லைன் எங்கே இருந்து அந்த எமிஷன் நடந்திருக்கலாம்? From the nucleus. நோ எமிஷன் நாட் எக்ஸைட்டட். எக்ஸைட்டட் ஆனது From 2 to 1. 2 to 1. So 2 to 1. This is the first emission. I got it. Yes, sir. So K alpha line I draw it 2 to 1. எங்க இருந்து எங்க என்ன போறோம்? 2 to 1. Okay? Okay, sir. So K beta 3 to 1. K gamma 4 to 1. This 4 to is 1. 5 to 1. I got it. Yes, sir. So alpha at the Balmer series, which line is related to the Balmer series? The energy levels number 2. So first line is H alpha come from 3 energy level 3 to energy level 2. Right? Yes, sir. So 3 to 2, 4 to 2, 5 to 2, 6 to 2. So next one, this one is 4 to 3, 5 to 3, 6 to 3, 7 to 3. I got it, everyone. Yes, sir. Okay. And also I put the letters here. This one is A area, this one B area, this one C area. Okay, this one ABC, this is D, this is E, this is F, and this is G, this is H, this is I, like this. Small areas, right? Yes, sir. சரி, இது எங்களுக்கு என்ன ஒளிப்படலத்தாளில் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம், இப்படி கீறி இருக்கிறோம். சகல லைன்ஸையும் என்ன செய்யறோம், ஒளிப்படலத்தாளில் கீறி இருக்கிறோம். அப்ப இன்னொரு விஷயமாகவும் நாங்கள் இந்த சீரீஸை எந்த சைட்டுக்கு எங்களுக்கு எனர்ஜி ஃப்ரீக்குவென்சி இன்க்ரீஸ் ஆகுது, எந்த சைட்டுக்கு எங்களுக்கு வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகுன்றத கிளியரா நாங்கள் என்ன செய்யலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். என்னென்று ஐடென்டிஃபை பண்ணலாம்? நான் ஒரு விஷயம் சொல்லி தந்தேன்னா என்னண்டு, இங்க பாருங்க, இதுல ஒரு சீரிஸ் எடுக்கும். ஏதாவது ஒரு சீரிஸை நீங்க சொல்லுங்க பாப்போம். லைமனா, பால்மரா, பாஷனா, எந்த சீரிஸ் உங்களுக்கு வேணும்? லைமன். ஓகே, லைமன் சீரிஸ் எடுக்கும். லைமன் சீரிஸ்ல நான் போட்டிருக்க லெட்டர்ஸை வடிவா ஒப்சர்வ் பண்ணி பாருங்க. சிபிஏ, சிஏ விட பிக்குரிய அந்த லைன்ஸுக்குரிய கேப் பெருசா சின்னதா? பெருசு. சரி, நான் என்ன கேட்கறேன்னு புரியுதா? நான் இதை என்ன போடுறேன்னு சொன்னால், சரி, கேபிட்டல் D1 போடுறேன். இவரை நான் என்ன போடுறேன், கேபிட்டல் D2 போடுறேன். இவரை நான் என்ன போடுறேன், கேபிட்டல் D3 போடுறேன். ஸோ கம்பேரிசன் D1, D2, D3 எப்படி வரும்? இப்படி வரும். விளங்குதா? எஸ் சார். ஸோ ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் சீரீஸுக்குள்ள இருக்கிற பிட்வீன் த டூ லைன்ஸ், பிட்வீன் த டூ லைன்ஸ் D1க்குரிய லைன்ஸ் என்னது, இங்க கீழே எழுதுறேன். D1ன்றதுக்குரியது டிஃபரெண்ட் என்னென்று வரப்போகுது, கே கேமாவுக்கும் கே டெல்டாவுக்கும் இடையில கேப். D2ன்றது என்னது,
கே கேமாவுக்கும் கே பீட்டாவுக்கும் உரிய கேப். D3 என்றது கே பீட்டாவுக்கும் கே அல்பாவுக்கும் உரிய கேப். ஓமா இல்லையா? Yes, ஸோ sir. பிட்வீன் த டூ லைன்ஸுக்கான கேப்ன்றது இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா? சிபிஏ என்ற அந்த இது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? Increase ஆகுது. அப்போ பர்டிகுலர் சீரீஸுக்குள்ள பிட்வீன் த டூ லைன்ஸுக்கான டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டு போகுதுன்னு சொன்னால் அந்த டிரெக்ஷன்ல வேவ் லென்த் என்ன செய்யுது? இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டு போகுது. இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டு போகும். ஆப்போசிட்ல பார்த்தோம்னு சொன்னால் அதுக்குரிய டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ லைன்ஸுக்குரிய டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகிக்கொண்டு போற சைட்டுக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகும்? எனர்ஜி அண்ட் ஃப்ரீக்வன்சி. எனர்ஜி அண்ட் ஃப்ரீக்வன்சி. இதுல இனி ஏதாவது மிஸ்டேக் விடுறதுக்குரிய பாசிபிலிட்டிஸ் இருக்குதோ? நோ சார். எந்த பாசிபிலிட்டிஸும் இல்லை. ரெண்டு விதமும் சொல்லி தந்துட்டேன். ஒன்று பிட்வீன் த டூ சீரீஸுக்குள்ளேயான கேப்பை பார்க்கலாம். பிட்வீன் த டூ சீரீஸுக்குள்ளேயான கேப் இன்க்ரீஸ் ஆகிற டிரெக்ஷனில் எனர்ஜி ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஒன் வே. செகண்ட் வே, பர்டிகுலர் சீரீஸ் எடுத்து அந்த சீரீஸுக்குள்ள பிட்வீன் த டூ லைன்ஸுக்குள்ளான டிஸ்டன்ஸுங்களுக்கு டிகிரீஸ் ஆகிக்கொண்டு போகிற சைட்டை நோக்கி எனர்ஜி அல்லது ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். கிளியர் தானே? எஸ் சார். ஓகே சரி, இது எங்களுக்கு ஒளிப்படலத்தால இவ்வாறு நாங்கள் பாதிச்சிட்டோம். இதை நாங்கள் கொண்டு போய் இனி எனர்ஜி லெவல்ஸில் வச்சு கீறி பார்க்க போகிறோம். சக்தி மட்டங்களில் வச்சு கீறி பார்க்க போகிறோம். சரி, நாங்கள் மூவ் பண்ணுவோமா? ஓகே சார். ஓகே சரி, கிளியராக பாருங்க. சரி, சிம்பிளான விஷயங்கள்லாம், ஒன்றுமே கஷ்டப்பட்டு கிடைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரி, லைக் திஸ் இப்படி தாங்க செய்கிறோம். பர்டிகுலர் லைன்ஸ் செஞ்சுருக்கோம், வச்சிருக்கிறோம். ஸோ இதுக்குள்ள நான் சரி குயிக்கான கீறிக்கொள்கிறேன் விளங்கணும் பண்ணுறதுக்காக. சரி, ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், third line, fourth line. This first, second, third, fourth. Next one, first, second, and third, and fourth. Next one, first, second, third, fourth. Fourth series, first, second, third, fourth. In last one, first, second, third, fourth. 1 2 3 4. சரி, ஓகே. இதுல தான் உங்களுக்கு நாங்க சொன்ன ஒரு விஷயம், நீங்க கேட்டீங்களே அதுக்குரிய விஷயம். இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு நாங்க வைக்கிற நேம் என்னது? கே. செகண்ட் லைனுக்கு நாங்க வைக்கிற நேம் எல் அல்லது ஹெச் என்று வைப்போம். தேர்ட் லைனுக்கு எம், ஃபோர்த் லைனுக்கு என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ், லைக் திஸ். I got it. Yes, sir. So this series, what is this? Lyman. Lyman. How do you identify this one is Lyman? Because it ends in K. Is NK, and otherwise the all emissions lines are come from the energy levels 1. The K is mean energy levels 1, else mean energy level 2, M mean energy level 3, 4, like this. Okay? Yes, sir. So this series Balmer. This series Passion. This series bracket.
Yes, P bracket fund. series. This is P fund series. That's not necessary P fund and bracket, but the before the Lyman, Balmer, and Parsons are very important. We are told all the spectrums lines are including only 4 emission spectrums are including. If emission lines are including. I got it. Yes, So sir. you tell me which line is K alpha? This Mm, line is K alpha. first line. This Mm, is K alpha. yeah. This is K beta. This is K gamma. This is K delta. I got it. So this is Yes, sir. LO H alpha. H alpha, H beta, H gamma, etc. Like this. That is also you can write the letters. Yes, Any sir. doubts? No, sir. சரி இதுதான் எங்களுக்கு எனர்ஜி லெவல்ஸ்ல வச்சு நாங்க என்ன செய்யறது எங்களுக்குரிய எமிஷன்ஸ்ல வந்து லைன் சென்சர் ரோ பண்ணி கொள்றோம். இதுலயும் நான் ஒரு கீரேக்குள்ள ஒரு விஷயத்தை வடிவா நீங்கள் நோட் பண்ணி பாருங்க. எனக்கு இங்க பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் லைன் கே அல்ஃபா கீறித்தான் கே பீட்டா உங்களோட ரைட் கேன் டு லெஃப்ட் கேன் தான் கே அல்ஃபா கே பீட்டா கே கேமா கே டெல்டான்னு கீறி இருக்கு மாறி கீரையில ஏன் இப்படி கீறினம் என்றால் எங்களுக்கு ஈஸி. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். என்னதுக்காக ஈஸி? இப்படி கீறினீங்கடா எந்த இடத்துல நீங்க பிளவிட மாட்டீங்க. இந்த திசையில எங்களுக்கு என்ன கூடுது? Sorry. Wavelength. wavelength. Sorry. That side energy, Energy and other side frequency. This wavelength. one is. So I will ask one question. K alpha or K beta, which line is more energy? K beta. K beta. விளங்குதா? இப்படி கீறினோம்னு சொன்னா எங்களுக்கு பார்த்தே என்ன செய்யக்கூடியதா இருக்கும், போடக்கூடியதா இருக்கும். எந்த லைனுக்குரிய எமிஷன்ஸ்ன்றது எனர்ஜி கூடியதா இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். கிளியரா? Yes, sir. Any doubts? No, sir. Okay, good. சரி, ஓகே. அடுத்தது நாங்கள் இதுல பார்க்க வேண்டிய விஷயம் இந்த விசிபிளுக்குள்ள தானே, அதாவது எங்கண்ட விசிபிளுக்குள்ள வாரதான் நேரம் எங்கண்ட பாமர். பாமர் சீரிஸ் எங்க வருது உண்மையிலேயே விசிபிளுக்குள்ள வார. இவர் வார இடம் எங்க எந்த பகுதி? கட்புல பகுதி விசிபிள் ரேஞ்சுக்குள்ள வருவார். அப்ப இந்த லைமன்ன்றது எந்த ரேஞ்சுக்கு வருவார் எங்களுக்கு தெரிய தானே வேணும். ஏன் இது ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக்ல நாங்கள் கதைக்கிறோம். எலக்ட்ரோமேட்டிக் இதுக்குள்ள கதை கேட்கல. எங்களுக்கு என்னென்ன இதுகள் இருக்குது? எங்களுக்கு ரேடியோ இருக்குது, ஜோவி இருக்குது, எக்ஸ்ரே இருக்குது, ஐஆர் இருக்குது, விசிபிள் இருக்குது, மெக்ரோ இருக்குது, காஸ்மிக் இருக்கு, இப்படி எக்கச்சக்கமான இது நாங்கள் படிச்சுனாங்க. அப்ப அதுக்குள்ள எந்த பகுதிக்குள்ள வாராருன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். பாமர்ன்றது விசிபிளுக்கு வார. சரி, ஓகே. பாமரை விட லைமன்ன்றது எனர்ஜி கூடினால் தானே, ஓமா Yes, இல்லையா? sir. அப்ப Yes, அவர் sir. எந்த பகுதிக்கு வருவார் எங்களுக்கு? UV. ஜூவி பகுதி. சரி, இவர் வார போறது ஜூவி பகுதி. அப்ப பாஷன் எங்க வருவார் சொல்லுங்க அப்ப? IR. ஐஆர் பகுதி. பிரக்கெட் எங்க வருவார்? அவர் ஐஆர் தான். My. எல்லாமே ஐஆர் தான். எல்லாருமே ஐஆர் பகுதிக்கு தான் பெரியணும். அதுங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரி, இது Sir, எங்களுக்கு அப்ப தெரிஞ்சு microwaves அதெல்லாம் வந்து இதுல வராதா? இல்ல, இதுக்குள்ள நாங்கள் அதை கொண்டு வர மாட்டோம். எங்களுக்கு கொமனா இதுல ஜூவி விசிபிள் ஐஆர் தான் எங்களுக்கு எல்லாமே வருது. இதை விட்டு நாங்கள் தொடர்கள் இருக்கலாம். எங்களோட சிலபஸின் படி எங்களுக்கு நாங்கள் கதைக்கிறது 5. 5லயும் எங்களுக்கு மெயினா தேவையானது முதல் 3 லைமன், பாமர், பாஷன் முதல் 3 தெரிஞ்சிருக்கும். அடுத்த 2 இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா பாருங்க. கிளியர்? எஸ் சார். சரி, ஓகே. இதுல நான் யாரை ஸ்பெசிபிக்கா தூக்கி வெளியில் எடுக்க போறேன்னு பார்த்தோம்னு சொன்னால் எங்கிட்ட யார் எடுக்க போறேன்? பாமரை நான் வெளியில் எடுக்க போறேன். இது கிளியர் தானே? எனி டவுட்ஸ் இருக்கா அதுல? வாட் சார்? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார். ஓகே, சரி. இதுல நான் இனி யாரை வெளியில் எடுக்க போறேன்னு சொன்னால், தனியா ஸ்பெசிபிக்கா நான் யாரை எடுக்கிறேன்னு சொன்னால் பாமரை எடுக்கிறேன். சரி, பாமரை எடுத்து நான் என்ன செய்யறேன்? கீறி கொள்றேன். சரி, ஓகே. பாமரை தனியா எடுத்து கீறிட்டு
அப்ப எங்களுக்கு இதுல தெரியும் உண்மையிலேயே இந்த கோடு எங்களுக்கு என்ன கோடு? ஹெச் ஆல்பா, இது ஹெச் பீட்டா, ஹெச் கேமா, ஹெச் டெல்டா. ரெண்டு எங்களுக்கு தெரியும் என்னது? 3ல இருந்து 2, இவர் 4ல இருந்து 2, இவர் 5ல இருந்து 2, இவர் 6ல இருந்து 2. ஓகே, இந்த ஹெச் ஆல்பா கோடுன்ற கலர் எனக்கு தெரிஞ்சிருக்க வேணும் உண்மையிலேயே. இவற்ற கலர் என்ன சொல்லுங்க அப்பம்? ரெட். ஹெச் பீட்டாண்ட கலர் என்ன சொல்லுங்க அப்பம்? என்ன green, கலர்? குட், கிரீன். ஹெச் கேமாண்ட blue, ப்ளூ. ஹெச் கேமா, ஹெச் டெல்டாண்ட purple or violet. வயலட். சரி, இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சரி, அதே நேரம் இந்த டிரெக்ஷன்ல என்ன அதிகரிக்கும்? எங்களுக்கு லெம்டா அதிகரிக்கும். எங்களுக்கு இந்த டிரெக்ஷன்ல எங்களுக்கு என்ன செய்யும்? ஈக்கம எஃப்ன்றது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஹெச் அல்ஃபாவா ஹெச் கேமாவா எனர்ஜி கூடினது? H alpha or H gamma, which lines is more energy? ஹலோ, இருக்கிறீங்களா? Yes, sir. கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு அந்த விலங்கல்ல. Okay, brace, no issue. I asked H alpha line or H gamma line, which line is more energy or more frequency? H alpha or H gamma வா? Yeah, H alpha or H gamma. H gamma has the more frequency. H gamma is more frequency, more energy than H alpha. Okay. அதே நேரம் நான் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறேன். இங்க நான் கதைக்கிற பர்டிகுலர் ஒன் லைன், இந்த ஒன் லைன் என்னவாம் இருக்கலாம்? இந்த ஹெச் ஆல்பான்ற இந்த எமிஷன்ன்றது ஒன்லி ஒன் எனர்ஜி லெவலோட ரிலேட்டட் ஆனதா, அல்லது 2 எனர்ஜி லெவலோட ரிலேட்டட் ஆனதா, அல்லது மோர் சொல்லுங்க அப்போ என்ன கொஸ்டின் Two விளங்கினதா? energy levels. 2 எனர்ஜி லெவல்ஸ். குட். சரி, இதை நீங்க நோட் பண்ணீங்கன்னாலே சரி. ஒரு எமிஷன், அதாவது ஒரு லைன்ன்றது எங்களுக்கு 2 எனர்ஜி லெவல்ஸோட ரிலேட்டடா இருக்கும். ஒன்லி ஒன் எனர்ஜி லெவல் அது என்னவா இருக்கும்? புலையான விஷயம். ஐ காட் இட். Yes, sir. அதே நேரம் இந்த லைன்ன்றது எனர்ஜி லெவலோட அல்லது 2 எனர்ஜி லெவல்ஸுக்கு இடைப்பட்ட எனர்ஜி டிஃபரன்ஸோட சம்பந்தப்பட்டது. Sorry, sir. விலங்கல்ல. ஒரு லைன் போட்டுக்கணும் தானே? இந்த லைன் H alpha வா? Yes, sir. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹெச் ஆல்ஃபா எடுக்கிறேன். இந்த ஒரு லைன்ன்றது 2 எனர்ஜி லெவலோட சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னாங்க. ஓகே, ஒரு எனர்ஜி லெவல் 2 எனர்ஜி சக்தி மட்டத்தோட தான். அதே நேரத்தில் இந்த லைன்ன்றது எனர்ஜி லெவலுக்கு சொந்தமானதா, அல்லது எனர்ஜி லெவல்ஸ்களுக்கு 2 எனர்ஜி லெவலுக்கு இடைப்பட்ட எனர்ஜி டிஃபரன்ஸோட சம்பந்தப்பட்டதா? Energy difference, sir. குட் குட், அவ்வளவுதான். எனர்ஜி டிஃபரண்ட், எனர்ஜி டிஃபரண்டோட ரிலேட்டட் ஆனது. புரிஞ்சுதா? Yes, sir. சரி, ஓகே. அதே நேரம் இன்னொரு விஷயத்தை நான் கேட்குறேன். இங்க உண்மையிலேயே அந்த டிஃபரெண்ட் கதைக்கிறோம் தான். உண்மையிலேயே டிஃபரன்ஸ் கதைக்கிறோம். என்ன டிஃபரன்ஸ் கதைக்கிறோம்? இந்த ஒளிப்படலத்தாளுல சம் ஸ்பெசிபிக்கா சில லைன்ஸ்களுக்கு இடையிலான பிட்வீன் த டூ லைன்ஸ்க்கான கேப்ன்றது ஈக்குவலா வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஈக்குவலா வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை பற்றி நாங்க என்ன செய்ய போறோம்? ஒருக்கா பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால், ஸோ ஓகே, நான் இதை உங்களுக்கு போட்ட உடனே போட்டுட்டு நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், அதனால் அதில் கொண்டு வந்து வழங்கப்படுத்துறேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கு. சரி, கிளியரா கவனமா பாருங்க. ஓகே ஓகே, சரி.
ஓகே, இப்போ நான் இதில் என்னென்னா லைமன் சீரிஸ் எடுக்கிறேன், பால்மர் எடுக்கிறேன், பாஷன் எடுக்கிறேன். இது ரிலேட்டடான எனர்ஜி எமிஷன்ஸ் எடுக்கிறேன், ரிலேட்டடான எமிஷன். சரி, லைமண்ட 3, சரி அதே என்ன லைமண்ட 2 எடுக்கிறேன். பால்மர்ண்ட 2 அது என்ன பால்மண்ட 1, பால்மண்ட 3 எடுக்கிறேன். பேஷண்ட 1 இங்க பேஷண்ட் என்ன செய்யறேன் 2 எடுக்கிறேன். இதுல என்ன பிரச்சனை என்னன்னா சொல்லிட்டாங்க நம்மளாங்க, இது 4 to 5, இது 3 to 4, இது 5 to 6. சரி 5 to 6 அது என்னன்னு பார்த்தோம்னால் வடிவ விஷயத்தை பாருங்கோ. லைமன் எத்தனையாவது லைனை நான் எடுக்கிறேன், லைமன் எத்தனையாவது லைன் எடுக்கிறேன், இது லைமன் எத்தனையாவது லைனை குறிக்குது, எது சார்? இது லைமன் எத்தனையாவது லைனை நான் எடுத்திருக்கிறேன், தேர்ட் லைன். தேர்ட் லைன். இது பால்மர் எத்தனையாவது லைன் எடுத்திருக்கிறேன், செகண்ட் லைன். செகண்ட் லைன். பேஷண்ட் எத்தனையாவது லைன் எடுத்திருக்கிறேன், ஃபர்ஸ்ட் லைன். ஃபர்ஸ்ட் லைன். இதை அப்படியே நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சுட்டு வாங்க. சரி, லைமன்ட 3வது, பால்மர்ட 2வது, பாஷண்ட 1வது, அதே நேரம் 4 to 5. சரி 4 to 5 கூடியதான் சரி நான் கதைக்கிறேன். 4 to 5 வேண்டா 4 5 சக்தி மட்டத்தை தான் மிச்சம் பண்ண. இந்த 4ல இருந்து 5 வந்து யோசிக்க விடாம. ஸோ இதை நான் எப்படி நான் போட்டுக்கொள்றேன், இதை நான் அம்புக்குறி போடையில ஜஸ்ட் 4 to 5 இப்படி தான் செய்யறேன், எடுத்துக்கொள்றேன். சரி, இதை ஞாபகம் வச்சுக்கொண்டு இங்க வாங்க. சரி இங்க வாங்க. சரி ஓகே, லைமண்ட 3வது கோடுன்றது எது, 3வது லைன்ன்றது எது, விச் ஒன், லைமண்ட 3வது what is that? 3வது கேப், 3வது கேப். இது கேப், லைன் மீன் கேப். gamma. திஸ் ஒன் ஃபர்ஸ்ட் கேப், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கேப். இது செகண்ட் கேப், திஸ் இஸ் தேர்ட் கேப், திஸ் இஸ் ஃபோர்த் கேப், திஸ் இஸ் ஃபிஃப்த் கேப். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். Yes sir, yes sir. ஓகே, இப்போ லைமண்ட எந்த கேப் நாங்க எடுத்தனாங்க, தேர்ட் கேப். Yeah. லைமன் தேர்ட் கேப் பண்றது இது நான் போட்டது லைமனுக்கு. ஆனா பாமருக்கு இதுதான் என்ன கேப்பா இருக்கு, ஃபர்ஸ்ட் First கேப். gap. இது செகண்ட் கேப், இவற்ற தேர்ட், இவற்ற ஃபோர்த்தா இருக்கும். புரிஞ்சுதா? Yes sir. ஓகே, ஆனால் எங்களுக்கு பாஷண்ட இதுதான் எங்களுக்கு பாஷண்ட என்ன கேப்பா இருக்கு, ஃபர்ஸ்டா இருக்கு. ஐ அண்டர்ஸ்டுட். Yes sir. ஓகே, அப்ப சார்ஜ் பாருங்க, லைமண்ட 3வது கேப் பண்றது இந்த டிஃபரண்ட்ன்றது, இந்த டிஃபரண்ட், இந்த டிஃபரண்ட், இந்த டிஃபரண்ட், இந்த டிஃபரண்ட்ன்றது பாமரண்ட் எந்த டிஃபரண்டோட சம்பந்தப்படுது, ரெண்டும் சமம் இல்லையா? செகண்ட் கேப்போட ஈக்குவல் ஆகுது. அப்ப ரெண்டு லைன் இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட கேப் பண்றது ஈக்குவல் இல்லையா? ஈக்குவல். ஈக்குவல். அதே மாதிரி இவருடைய ஃபர்ஸ்டோட சம்பந்தப்படுது, பாஷண்ட ஃபர்ஸ்டோட சம்பந்தப்படுது. அப்ப மூன்று கொண்டு என்ன வருது, ஈக்குவல் ஆகும். அதே நேரம் லைமண்ட செகண்ட் லைன் எடுத்து பாருங்க, செகண்ட் கேப், லைமண்ட செகண்ட் கேப் எது, லைமண்ட செகண்ட் கேப் பண்றது இதுதானே, M12. இந்த கேப், லைமண்ட செகண்ட் கேப் பண்றது எதோட பொருந்தப்பட போகுது, பாஷன் இது பாமர்ட ஃபர்ஸ்ட் கேப்போட. ஃபர்ஸ்ட் கேப். பேஷனுக்கு வருமோ? நோ, வராது. அதே மாதிரி பாமருக்கும் போட்டுருக்கான். இப்ப இது விளங்கிட்ட என்னத்தை அதுல நான் மென்ஷன் பண்ணி இருக்கேன்னு. எஸ் சார். அந்த கேப்ஸ்ன்றது சில ரெண்டு கேப்ஸ்கள் ஒன்று கொண்டு என்ன செய்யலாம், சமனாக வரலாம். எல்லாம் சமனா வரும்னு சொன்னா ஓல் கேப்ஸா ஈக்குவல் வரையிலுமா, எல்லா கேப்ஸும் எல்லாத்துக்கும் சமனா வரையிலும்னு சொல்லி கதைக்கலாமா? நோ சார், கதைக்க இயலாது. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார். அந்த 4 to 5 என்னன்னு சொல்லி வராங்கல்ல, எது அதுல நாங்க லாஸ்ட் காலம் போட்டோம் 4 to 5. 4 to 5. ஓகே, நாங்க 4 to 5 தான் எடுத்தாங்க. எஸ் சார். சரி, 4 to 5 வந்து போடேக்குள்ள தொடர்புடையாத சக்தி தாண்டுகேன்னு தான் நாங்கள் கதைச்சினாங்க. அப்படின்னா லைமண்ட 3வது தொடர் இருக்கு தானே, யா 3வது கேப் பண்றது எந்தெந்த சக்தி மட்டத்தோட ரிலேட்டடா இருக்க போகுது, எந்தெந்த சக்தி தொடரோட ரிலேட்டட் ஆக போகுது,
3 and 4. 3 and 4. Yeah. ஓகே. மற்றது என்ன போட்டாங்க? ரெண்டும் ஒன்றும் போட்டாங்க. பாமரண்ட ஒன்று போட்டுறாங்க. என்ன பாமரண்ட ஒன்று போட்டதுக்கு நாங்க தொடர்புடைய சக்தி தாண்டியே 3 வரைக்கும் 4 போட்டுருக்கோம். என்ன 1 2 3. Yeah. சார் அப்ப அதுல அது 4 to 3 ಅಂತಾನೆ வந்திக்கணும். இல்ல 3 to 4 ಅಂತಾನೆ அது வந்திக்கணும். ரிலேட்டட் எனர்ஜி எமிஷன்ஸ் தான் நிகழ்ச்சிருக்கிறோம். என்ன Yes, sir. ரிலேட்டட் எமிஷன் எஃபெக்ட்ஸ்ன்றது ஓகே. அது தேர்ட் லைனுக்கும் 1 2 3. ஓகே ஓகே. லைமன் தொடர்ல தேர்ட் கேப் பண்றது, தைமன் தொடர்ல ஃபர்ஸ்ட் கேப், செகண்ட் கேப், தேர்ட் கேப் பண்றது எதுக்கும் இடைப்பட்டது? உண்மையிலேயே அது இந்த 2வது லைனுக்கும் 3வது லைனுக்கும் இடைப்பட்ட கேப் தான் அது. ஓமா இல்லையா? Yes, sir. அதே மாதிரி பாமரண்ட செகண்ட்ன்றது பாமரண்ட ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் இடைப்பட்ட கேப். எனர்ஜி டிஃபரெண்ட். Yes, sir. ஒன்றானே சொன்னேன். அதில் நாங்கள் கொஞ்சம் மாறி போட்டுட்டோம். அப்போ நாங்கள் இதை மாற்றி விட்டா சரி. அப்போ இதை நாங்கள் எங்களுக்கு தேவையே இல்லையேன்னு சொல்லுங்க. அப்போ இது ஒரு குறிப்பிட்ட ஆளோட நாங்கள் கதைக்கலாதான் ரிலேட்டடான எமிஷன்ஸ் சொல்லி இதில் 3 தொடரை நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதால ஸோ இந்த குளத்தினா அடுத்த ஒரு 3 நாங்கள் 3 லைனையும் ஒரே இடையே நாங்கள் வந்து கதைக்கலாது. ஸோ அதனால நான் அதை எடுத்துக்கொள்றேன். இது விளங்கிட்டு தானே? இவைகளுக்கு இடையிலான என்னது Energy gap. கேப்ன்றது என்ன மாதிரி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். சரி, கேப்புக்குரிய விஷயம் முன்னுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. எனி டவுட்ஸ்? No, sir. சரி, ஓகே. அப்ப எங்களுக்கு ஒரு சீரீஸ்ல 4 லைன்ஸ் தான் எங்களுக்கு 4 லைன்ஸ் தான் எங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகுமா? ஒரு சீரீஸ்ல 4 லைன்ஸ் தான் எங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகுமான்னு கேக்குது. கேட்ட கேள்வி புரிஞ்சுச்சா? Yes, sir. நான் கேட்டது ஒரு சீரீஸ்ல பர்டிகுலர் ஒரு சீரீஸ் லைமனோ பால்மரோ பாஷனோ எனி சீரீஸ் பர்டிகுலர் ஒன் சீரீஸ்ல 4 லைன்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகுமா? No ஆயிக்கும் சார். நோ. அது லாட் ஆஃப் லைன்ஸ்ன்றது எங்களுக்கு என்ன செய்யும்? ப்ரொடியூஸ் ஆகும். பட் நாங்கள் ஸ்பெசிஃபிக்கா எடுத்து இங்க கதைக்கிறது என்னது? 4 லைன்ஸ். அது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். கிளியரா? எஸ் சார். சரி, ஓகே. ஸோ எங்களுக்கு நெக்ஸ்ட் எங்களுக்கு ஒரு கேள்வி தெரிஞ்சிருக்க வேணும். உண்மையிலேயே ஒரு கேள்வி ஒன்று நான் சொல்றேன். அதுக்குரிய விஷயம் நீங்க என்ன செய்யணும்? எழுத வேணும். எங்களுக்கு உண்மையிலேயே இந்த ஹைட்ரஜன் ஹாலல் நிறமாலை, ஹைட்ரஜன் ஹால் நிறமாலை இருக்கு தானே, அதாவது எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஹைட்ரஜன் எமிஷன் ஸ்பெக்ட்ரத்துல இருந்து சரி ஹைட்ரஜன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் சரி ஸ்பெக்ட்ரத்துல இருந்து என்னத்தை கைகொள்ளணும்டா? இதுல இருந்து ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜியை கால்குலேட் பண்ண இயலுமா இயலாதா? சரி, எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டு. இது உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன். இது நீங்க செய்யணும். சரிதானே? ஓகே சார். சரி, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார். ஓகே. இதுல நாங்கள் அடுத்த ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். என்ன விஷயம் என்று பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஸ்பெக்ட்ரத்துல இருந்து சரி ஸ்பெக்ட்ரத்துல இருந்து நாங்கள் என்னென்ன விஷயத்த கடைசியா ஃபைனலைஸ் பண்ண போறோம் என்று. சரி, இந்த ஸ்பெக்ட்ரத்துல நாங்க படிச்ச இந்த ஸ்பெக்ட்ரம் நிறமாலையில இருந்து
என்னென்ன விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் பார்த்தோம்னா, இந்த மூலக அணுக்களில் இந்த எலக்ட்ரான் அசைவதற்கு நிலையான சக்தி மட்டங்கள் உள்ளன. இது ஃபர்ஸ்ட். சரி, என்னது? மூலக அணுக்களில் இலத்திரன்கள் அசைவதற்கு நிலையான சக்தி மட்டங்கள் உண்டு. அதாவது ஒரு அட்டம்ஸ் ஒரு எலிமெண்ட் அட்டம்ஸ் இல்ல எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யுது, ரொட்டேட் ஆவதற்கு எங்களுக்கு ஃபிக்ஸ்டான எனர்ஜி லெவல்ஸ் இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு விஷயம். செகண்ட் ஒன் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், இந்த கருவில் இருந்து வழிநோக்கி செல்லும் போது சக்தி மட்டங்களின் சக்தி பரிமாணம் அதிகரித்து செல்லும், சக்தி வேறுபாடு குறைவடைந்து செல்லும். இதெல்லாம் நாங்கள் எங்க பார்த்து நாங்கள் இப்ப நான் சொன்ன செகண்ட் விஷயம் மட்டும் நான் எங்க பாத்துறாங்க, ஆல்ரெடி நாங்க இதை பத்தி பாத்துறாங்க எங்க சார் நீங்க சொன்னது கேட்கல. நெட்வொர்க் இஷ்யூவா? ஒன்னும் பிரேக் ஆகுது. நான் கேட்டது இப்ப சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் என்ன சொன்னான்னு சொன்னா, கருவிலிருந்து வழிநோக்கி செல்லும் போது சக்தி மட்டங்களின் சக்தி பரிமாணம் அதிகரித்து செல்லும், சக்தி வேறுபாடு குறைவடைந்து செல்லும் என்று சொன்ன. அதாவது N12 நான் இப்படி சொல்றேன், N இன்ஃபினிட்டிக்கு போடும், கருவில இருந்து வெளியில போடும். சரி, போகைக்குள்ள எங்களுக்கு எனர்ஜி கூடும், எனர்ஜி டிஃப்ரெண்ட் என்ன செய்யும், டிகிரீஸ் ஆகும் பிட்வீன் த அடுத்தடுத்த சக்தி மட்டங்களுக்கு இடையிலான சக்தி வித்தியாசம். இது நாங்க எங்க பார்த்துனாங்க, நீல் போர் இதுல பார்த்துனாங்க, ஓமா இல்லையா? எஸ் சார். சரி, ஓகே. அதே நேரம் இந்த ஸ்பெக்ட்ரத்துல நாங்கள் என்ன இதை எங்கே பார்த்தபடியே வந்தபடியா நான் சொல்லி அப்படியே போறேன். அதுல எந்த விஷயம் என்ன செய்யலாம், இந்த நிறமாலையில இருந்து ஒரு மூலகத்தின் என்னத்தை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடும், ஒரு எலிமெண்ட் அயனைசேஷன் எனர்ஜியை என்ன செய்யலும், கால்குலேட் பண்ண இயலும். ஓகேயா? புரிஞ்சுதா? அதே நேரம் நாங்கள் இந்த அணு நிறமாலை இருக்குதானே, எங்களுக்கு எலிமெண்ட் ஸ்பெக்ட்ரம் இருக்குதானே, அதாவது அட்டமிக் ஸ்பெக்ட்ரம் இருக்குதானே, அணு நிறமாலைய நாங்கள் எப்படி கதைக்கலாம் என்றால் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம், அன்கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம், அதாவது தொடர்ச்சியற்றது. எனவே நாங்கள் என்ன செய்யலாம், அவற்றை உறிஞ்சல் நிறமாலையாகவும் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமாகவும் நாங்கள் ஸ்டடி பண்ணலாம், எமிஷன் ஸ்பெக்ட்ரமாகவும் நாங்கள் என்ன செய்யலாம், ஸ்டடி பண்ணி கொள்ளலாம். இந்த விஷயம் அதுல இருந்து நாங்கள் என்ன செய்யக்கூடியது, பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இது கிளியரா? எஸ் சார். சார் இது எங்களுக்கு அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமையும் எமிஷன் ஸ்பெக்ட்ரமையும் லைக் இன் ரியாலிட்டி அதை ஜாயின் பண்ணலாமா? ஜாயின் பண்ணி பார்க்கணும். ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது சொன்னான், அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரத்தையும் எங்களுக்கு எமிஷன் ஸ்பெக்ட்ரத்தையும் நீங்கள் ஒரேடியா ஜாயின் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கிடைக்கப்படுறதா எங்களுக்கு என்ன ஸ்பெக்ட்ரம், கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்னு சொன்னான், தொடர்ச்சியான நிறமாலை. ஏன் எங்கள்ட அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரத்துல எங்களுக்கு என்ன செய்யும், கலர் பேக்ரவுண்ட்ல பிளாக் லைன்ஸ் வரும், இங்க என்ன மாதிரி வரப்போகுது, பிளாக் பேக்ரவுண்ட்ல கலர் லைன்ஸ் வரும். ஸோ ஒன்றோட ஒன்றை கொண்டு இமேஜ் மேர்ஜ் பண்ணீங்கன்னு சொன்னா ஃபுல்லாவே என்னவா மாறும், எங்களுக்கு கலர் பேக்ரவுண்டா மாறும். ஓமா இல்லையா? எஸ் சார். ஸோ அவர் கண்டினியூஸா மாறுவார். அவ்வளவுக்கு அது ஜஸ்ட் தெரிஞ்சிருக்கும், ஏன் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கணும் எங்களுக்கு, எமிஷன் ஸ்பெக்ட்ரத்துக்கும் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரத்துக்குமான டிஃப்ரெண்ட்டும் தெரிஞ்சிருக்க வேணும். இவரையும் இவர் ரெண்டு பேரும் கொண்டு மேர்ஜ் பண்ணினா அது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமா வரும் மட்டும் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்க வேணும், தெரிஞ்சிருக்க வேணும். புரியுதா? எஸ் சார். I got it. Yes sir. So finally we are finished to the all the spectrums. ஸ்பெக்ட்ரத்தில் இருக்கிற அவ்வளோ விஷயம் என்ன செஞ்சிட்டோம், பார்த்து முடிச்சு. எனி டவுட்ஸ்? நோ சார். சார் அந்த ஹோம்ஒர்க் வந்து நான் தெரிஞ்சதை வச்சு செய்யணுமா? ஓ, இது நீங்க ஹைட்ரஜன் எமிஷன் ஸ்பெக்ட்ரத்துல இருந்து உங்களுக்கு ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜியை கால்குலேட் பண்ணலாமா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கேட்டிருக்காங்க.
ஸோ என்ன மாதிரி நீங்கள் அதை என்ன செய்யலாம் ஜெஸ்ஸா நோவான்னு சொல்லி ஆன்சர் பண்ணிட்டு ஜெஸ்ட் தான் நானே சொல்லியே வரும் ஜெஸ் நீங்க நான் சொல்லிட்டு தானே ஒரு எலிமெண்ட் எனர்ஜின்னு செய்யலாம் கால்குலேட் பண்ணலாம்னு நான் சொல்லிட்டேன் ஸோ அது ஜஸ்ட் தான் எப்படி நீங்கள் அதை கால்குலேட் பண்ணுவீங்க என்ன ப்ரோசஸ் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லும் அதனால நான் ப்ராக்டிக்கல் கேட்கல இப்படி என்ற மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்கும் அவ்வளவுதான் Okay, ஓகே sir. ஸோ அதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்க போகணும் அயனைசேஷன் எனர்ஜி என்னன்றதுக்குரிய டெஃபினேஷன் கிளியரா தெரிஞ்சிருக்க போகணும் சரிதானே Yes, sir. சரி ட்ரை பண்ணுங்க அது ரைட்டோ ரோங்கோ நோ இஷ்யூ ஸோ நீங்க ரைட்டா இருந்தா ஓகே ரோங்கா இருந்தா நாங்க என்ன செய்ய கரெக்ட் பண்ணிட்டு அடுத்த விஷயத்தை பார்ப்போம் சரிதானே Okay, sir. ஓகே ஸோ இவ்வளவு தூரம் நாங்கள் இந்த கிளாஸ் நிப்பாட்டுவோம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம் சரிதானே Okay, sir. ஓகே பாய் Bye, sir. Good night. Thank you. ஓகே குட்